தற்பொழுது அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கும் அதே போன்று இது போன்ற நிலைகளில் அவர்களுக்கு நல்ல புரதத்தை அளிப்பதற்கும் ஆன்லைன் மூலமாக நம்முடைய மாண்புமிகு இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே செயல் வடிவம் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே இன்றிலிருந்து சென்னை கிரேட்டர் சென்னை, அதாவது சென்னை சுற்றியிருக்க சென்னை பகுதியில் உள்ள அனைவரும் ஆன்லைன் மூலமாகவும் மீன்கள் தேவை, அதாவது மீன்கள் மட்டுமில்லை, அதாவது மீன்கள் சார்ந்த பொருட்கள் என்று சொன்னால் ஃப்ரைட் ஃபிஷ், அதே போல் ஃப்ரைட் ப்ரான்ஸு, அதே போல் ஃப்ரைட் ஸ்குட்டு, இந்த மாதிரி எல்லா விதமான பொருட்களும் அவர்கள் டெலிஃபோன் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் அவர்கள் இதற்காகவே ஒரு மென்பொருள் தயாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே 10 லட்சம் ரூபாய் செலவில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய சென்னை மாநகர மக்களுக்கு எளிதில் இந்த மீன் உணவு கிடைக்க வேண்டும் என்ற வகையில், அதாவது ஃப்ரெஷ் ஃபிஷ் அண்ட் ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ் இந்த இரண்டும் கிடைப்பதற்கு ஏற்ற வகையிலே வழிவகை செய்யப்பட்டது. சென்னை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். மொத்தம் 5 கிலோமீட்டர் அந்த சுற்றளவில் இருக்கணும். அதுக்கு சார்ஜ் 35 ரூபா தான் பண்றோம். அதாவது அந்த டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் 35 ரூபா வந்துடும். லொகேஷன் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் இருக்கிறதுனால அது அந்த டிராபிக் சூழ்நிலை 5 கிலோமீட்டர் அதெல்லாம் கருத்தில் கொண்டு எவ்வளவு விரைவில் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு விரைவில் சேர்க்க. மினிமம் ஆர்டர் 500, மினிமம் 500 ரூபாய்க்கு ஆர்டர் எடுக்கணும். மினிமம் ஆர்டர் சென்னைக்குள்ள சிட்டி சென்னை. இல்ல நீங்க போன்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்க டெலிவரி பண்றது உங்களுக்கு சாந்தோம் பல்கா நந்தனம் ஆர்டர் பண்றாங்க அப்படினும்போது அதை எப்படி தரோம்? இல்ல அதுதான் நாங்க சென்டர்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சென்டர்ஸ்ல அந்த மாதிரி தாமதம் ஏற்படாது. இது பாத்தீங்கன்னா இது நீங்க கவனிக்கணும். முதலா இது எடுக்கப்பட்ட முயற்சி. எனவே அந்த முயற்சியின் அடிப்படையில் நீங்க சொல்ற மாதிரி ஒரு 90% சக்சஸ் இருக்கும். ஒரு 10% பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க சொல்ற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த 10% அனுபவத்தை நம்ம அடிப்படையாக கொண்டு வருங்காலங்களில் நம்ம அதை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ நம்முடைய மீனவர்கள் பொறுத்தவரை விசைப்படகு, இயந்திரம் பொருத்தப்பட்ட கட்டுமரம், இயந்திரம் பொருத்தப்பட்ட FRP படகு, அதே போன்று வல்லம் போன்றவர்களெல்லாம் நம்முடைய மீனவர்கள் மீன் பிடித்து வருகின்றார்கள். உள்நாட்டு நீர்நிலைகளை பொறுத்தவரை அவர்கள் ஆற்றிலும் குளங்களில் மீன் பிடிக்கிறார்கள். அதாவது உட்கொள்பவர்கள், அதாவது கன்சியூமர் அதிகமாக இருப்பதன் மூலம்தான் அவருடைய வாழ்வாதாரம் உயரும். எனவே நம்முடைய மீனவர்களிடத்திலிருந்து தான் இதை நம்ம ப்ரொக்யூர் பண்றோம். அதனால இது வேற எந்த நாட்டிலையும் இம்போர்ட்டோ இல்லைன்னா வேற எந்த நாட்டிலையும் நாங்க அந்த மீன்களை இறக்குமதி செய்யவில்லை. அது இது இப்ப பரிச்சார்த்த முறையில் இது சென்னையில அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது சக்சஸா வரும். சக்சஸா வருகின்ற சூழ்நிலையில் மற்ற காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ், அதாவது மாநகராட்சிகள், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, அதே போன்று சேலம், அதே போன்று திருச்சி, இது போன்ற எல்லா மாநகராட்சிகளிலும் இதை விரிவுபடுத்துவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும். டோட்டல் 5 மையங்கள் உள்ளது சென்னையிலே. அதான் மையங்கள் 5 இருக்கின்றது. ஆனால் ஒரு தொலைபேசியிலோ அல்லது ஆன்லைன்லயோ அவர்கள் அந்த புக் செய்யும் போது உடனடியாக அவர்களுக்கு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரம், அதுக்குள்ள 1 மணி நேரத்துக்குள்ளாகவே கொடுப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஆன்லைன் மூலமாக மீன் விற்பனை செய்யப்படும் முறையை நிதியமைச்சர் ஜெயக்குமார் தொடங்கி வைத்து பேசினார். அப்போது குறைந்தபட்சம் 500 ரூபாய்க்கு மீன்கள் வாங்க வேண்டும் என்றும் 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு 35 ரூபாய் வசூலிக்கப்படும் என்றும் 5 நிலையங்கள் திறக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.